ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். லோகோஸ் வேதாகம ஆராய்ச்சி வகுப்புகளின் மூலமாக நடைபெறுகிற வாரந்தோறும் ஒரு வேதாகம உண்மைகள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில், உங்களோடு கூட சம்பாஷிப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் வேதாகம மொழிபெயர்ப்பு வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வை நாம் பார்க்கிறோம். மகா அலெக்சாண்டர் பற்றி ஏறத்தாழ எல்லோரும் அறிந்திருப்பர். அவர் வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு முத்திரையை பதித்தவர். இந்த மகா அலெக்சாண்டர் நம்முடைய வேதாகமத்தோடு அதிக தொடர்பு கொண்டவர் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த மகா அலெக்சாண்டர் அவர் ஒரு பெரிய மாவீரன். அவர் உலகத்தினுடைய பல ராஜ்யங்களை அவன் பிடித்து தனது ஆட்சியின் கீழாக அவன் கொண்டு வந்தான். அவனுடைய மரணத்துக்கு பின்பதாக இந்த மகா அலெக்சாண்டர் மிக இள வயதிலே அவன் மரித்தான். இந்த மகா அலெக்சாண்டருடைய மரணத்துக்கு பின்பதாக அவனுடைய போர் தளபதிகளிலே பிரதானமான தளபதிகளாக 4 தளபதிகள் இருந்தனர். அதுல ஒருவர் பெயர் செலுக்கஸ், மற்றொரு பெயர் தாலமி, 3வது நபருடைய பெயர் செசாண்டர், 4வது நபருடைய பெயர் லாசிமேக்கஸ். இந்த 4 தளபதிகளும் அலெக்சாண்டர் அவன் ஆட்சி செய்த உலக ராஜ்யங்களை 4ஆக பங்கிட்டுக் கொண்டனர். இதை நாம் தானியேல் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நாம் தெளிவாக வாசிக்கலாம். இந்த 4 தளபதிகளும் உலகத்தினுடைய 4 மூலைகளிலே 4 பெரிய சாம்ராஜ்யங்களை அலெக்சாண்டருக்கு பின்பதாக கட்டி எழுப்பி அவர்கள் ஆட்சி செய்தனர். அலெக்சாண்டர் விட்டு சென்ற அடிச்சுவடுகளை அவர்கள் பின்பற்றி பல கிரேக்க மயமாக்குதலின் காரியங்களை அவர்கள் செய்தார்கள். அதன்படி தாலமி என்று சொல்லக்கூடிய அந்த தளபதியின் கீழாக ஆட்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவன் ஏறத்தாழ 120 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்கிறான். அப்பொழுது பாலஸ்தீன தேசம் அவனுக்கு கீழாக, அவனுடைய ஆட்சியின் கீழாக இருக்கிறது. அது ஏறத்தாழ கிமு 282 246 வரைக்கும் அவன் பாலஸ்தீனத்தை, அதாவது யூதர்கள் வாழுகிற அந்த தேசத்தை தனது ஆளுகையின் கீழாக அவன் வைத்திருந்தான். இவனுடைய முழு பெயர் தாலமி 2 பெலடெல்பஸ், தாலமி 2 பெலடெல்பஸ். இந்த மன்னன் அவனுடைய அரண்மனையிலே ஒரு தனது நூலகத்திற்காக, தனது கருவூலத்தை காக்கத்தக்கதாக ஒரு முக்கியமான நபரை அவன் வைத்திருந்தான். அவன் பேர் டெமிட்ரியஸ். அவனை ஒரு நாள் அழைத்து இந்த தாலமி பெலடெல்பஸ் பேசுகிறான். உலகத்தில் உள்ள அரிய நூல்களை எல்லாம் நீ திரட்டி கொண்டு வந்து எனது அரண்மனையிலே சேர்க்க வேண்டும். உலகத்திலே மிகவும் கிடைக்காத அரிய பொக்கிஷ விஷயங்களை, பல அறிஞர்கள் எழுதின வரலாற்று சுவடிகளை, பல புவியியல் சுவடுகளை, பல மொழியியல் சுவடுகளை நீ கொண்டு வந்து இங்கு சேர்க்க வேண்டும், இது உனக்கு கட்டளை என்று சொல்லி அவன் அந்த டெமிட்ரியஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நபருக்கு கட்டளை இடுகிறான். அதன்படி டெமிட்ரியஸ் உலகம் முழுவதும் பிரயாணம் செய்து பல ஆதாரங்களை, பல நூல்களை அவன் திரட்டி கொண்டு வந்து அவன் இந்த தாலமி பெலடெல்பஸ் அந்த அரண்மனையிலே அவன் ஒரு பெரிய நூலகம் செய்து அதில் அவன் வைக்கிறான். ஆனால் அவன் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்த பிற்பாடும் கூட ஏதோ ஒரு முக்கியமான காரியம் அவன் சேர்க்கவில்லை என்று அவனுக்கு புலப்படுகிறது. அதை அவன் ஆராயும் பொழுது யூதர்களுடைய திருச்சட்டங்கள், யூதர்களுடைய தீர்க்க தரிசனங்கள், யூதர்களுடைய சங்கீதங்கள், இவைகள் எல்லாவற்றையும் அடங்கிய யூத வேதாகமம் கிடைக்கவில்லை என்று சொல்லி அந்த
ஒரு இழப்பை அவன் உணர்கிறான். அதன்படி அவன் என்ன செய்கிறான் என்றால் அதை அவன் திரும்பவுமாக சேகரிக்க முயற்சி செய்கிறான். அதன்படி அவன் எருசலேமில் உள்ள எலியேசர் என்கிற பிரதான ஆசாரியனை அழைத்து அவனுக்கு கட்டளை கொடுக்கிறான். அந்த கட்டளை என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை, உங்களுடைய இந்த தோரா நூலை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அதை நம்முடைய பாஷையிலே, நம்முடைய மொழியிலே, கிரேக்க மொழியிலே அதை மொழிபெயர்த்து அது முக்கியமாக எல்லோருக்கும் பிரசுரிக்கப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்று அவன் கட்டளையிடுகிறான். அதன்படி இந்த எலியேசர் என்று சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியன் அவன் 70 கற்று தேர்ந்த, அதாவது எபிரேய பாஷை, கிரேக்க பாஷையை கற்று தேர்ந்த அறிஞர்களை அவன் அழைத்து அலெக்சாண்ட்ரியா, எகிப்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியா என்ற பட்டணத்துக்கு அவன் அனுப்பி வைக்கிறான். அதன்படி எகிப்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் 70 பேர்கள் கூடி இந்த எபிரேய வேதாகமத்தை கிரேக்க மொழியிலே அவர்கள் மொழிபெயர்க்கின்றனர். இந்த மொழிபெயர்ப்பு இந்த 70 பேரும் ஒன்றிணைந்து ஒரே மாதிரியாக ஒருமனப்பட்டு ஒரே முயற்சியோடு கூட எழுதப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்ட ஒன்றாகும். இதைத்தான் செப்தாஜிந்த் என்று அழைக்கிறார்கள். செப்தாஜிந்த் என்றால் கிரேக்க பாஷையிலே 70 என்று சொல்லி பொருள். இந்த ஒரு வரலாற்று நிகழ்வு வேதாகம வரலாற்று நிகழ்வுகளிலே மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகும். இதை நாம் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். இந்த நிகழ்வுக்கு பின்பதாக இந்த செப்தாஜிந்தை மையப்படுத்தி அநேக வேத ஆராய்ச்சி நூல்கள், வேத விளக்க உரைகள் அதற்கு பின்பதாக வெளிவந்தது. ஆகவே வேதம் வளருவதற்கும், வேதம் பல இடங்களிலே படிக்கப்படுவதற்கும், ஒரு நாளிலே எபிரேயர்கள் மட்டும், யூதர்கள் மட்டும் கையாண்ட பழைய ஏற்பாட்டு வேதாகமம் கிரேக்க மொழியை கற்றவர்கள் கூட அநேக லட்சக்கணக்கானவர்கள் வேதத்தை கற்று தேவனுடைய மகத்துவங்களை கற்றறியத்தக்கதாக ஒரு பெரிய வழிவாசலை திறந்தது. இந்த சம்பவம் வேதாகம வரலாற்றிலே ஒரு பெரிய நிகழ்வாகும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே அடுத்த வாரம் வேறொரு வேதாகம உண்மை வரலாற்றோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.